ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நம்ம ஹவு டு ஃபைண்ட் அவுட் யுவர் பர்பஸ், ஒரு தனிநபரோட வாழ்க்கையோட நோக்கம், அவரோட வாழ்க்கை நோக்கத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு வரோம். ஸோ யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பர்பஸ்ன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பண்ண வீடியோஸ்லாம் வரும். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப பயனளிக்கும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தான் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன, நம்மளோட பர்பஸ் என்ன, நம்ம பிறப்புக்கான நோக்கம் என்னன்னு யாருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கிறது இல்லை. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட அனுபவங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு சின்ன சின்ன கைடன்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம்ம இதை சார்ந்து நிறையா பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களும், பேசிக்கான ஃபினான்ஷியல் நாலேஜும், மைண்ட் செட்டு, அதுக்கப்புறம் மோட்டிவேஷன், இதை சார்ந்த வீடியோ பதிவுகளும் நம்ம சேனலை நம்ம ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுவோம். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பகிருங்க, கண்டிப்பாக பயனளிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான தலைப்பு ஹவு டு ஃபைண்ட் அவுட் யுவர் பர்பஸோட பார்ட் 3 வீடியோ தான். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பேசிக்காக நம்ம பர்பஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் போக போக நம்ம கொஞ்சம் டீப்பாக அதை அனலைஸ் பண்ணி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, இல்லை பர்சனலாக இண்டிவிஜுவலாக டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கண்டிப்பாக உங்களோட பர்பஸை நீங்கள் கூடிய விரைவில் கண்டுபிடிச்சி அதில் பயணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக மென்மேலும் வளருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கைடன்ஸ் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கன்ஃபியூஷன் மைண்ட் செட். அதாவது நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. பிடிக்காமலே அந்த விஷயத்தை ரெகுலராக பண்ணி 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 டயர்டாக ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா, இல்லை நம்ம ரூட்டை சேஞ்ச் பண்ணணுமா, உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கா, ஸோ நம்மளோட ஃப்யூச்சரோ எதிர்காலமோ எப்படி இருக்க போகுதுன்னு பல கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இந்த கன்ஃபியூஷன் வர்றது நார்மல் தான். ஆக்சுவலாக நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும், அது யாராக இருந்தாலும் சரி. கிளாரிட்டி நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே பல விஷயங்களை நமக்கு பிடிச்ச விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பார்க்க தான் நமக்கு எதில் விருப்பமாக இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாத்தை சூஸ் பண்ணி நம்ம பயணிக்க முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல நம்ம சிக்கிக்கிட்டு ஜஸ்ட் நம்ம மொபைல் ஃபோனை பார்த்துட்டு ரீல்ஸோ இல்லை வீடியோஸோ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே தவிர எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரியாலிட்டியாக களத்தில் இறங்கி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு என்னன்னாலும் பிடிக்கலாம். டிரைவிங் கூட பிடிக்கலாம், இல்லை பேசுகிறதுக்கு பிடிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கலாம், இல்லை ட்ராவலிங் பிடிக்கலாம், என்னன்னாலும் பிடிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு என்ன வரும், ஸோ என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது. அது மூலியமாக தான் உங்களோட ஓன் பர்பஸை, உங்களோட வாழ்க்கை நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாழ்க்கை நோக்கத்தையும் உங்களோட பர்பஸையும் கண்டுபிடிக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஈவன் தோ நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறத காட்டிலும் உங்களோட பர்பஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பர்பஸை தான் எல்லாமே இருக்குது. யாரெல்லாம் பர்பஸை ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்களோ உங்களோட லைஃப் நல்லபடியாக ஸ்மூத்தாகவும் வரும், பணமும் சரி மணியும் சரி உங்களை தேடி வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் பண்ண ஒர்க்கே ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐ மீன் உங்கள் பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரமே போகிறது தெரியாது, உங்களுக்கு சலிப்பு திட்டாது, நீங்கள் டயர்ட் ஆக மாட்டீங்க, போரிங் ஆக மாட்டீங்க. ஆனால் ஒரு பிடிக்காத ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக டயர்டாவீங்க. அதுக்கான எந்த ஒரு வேல்யூவுமே நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் ரெகுலர் வேலையே பார்த்துக்கிட்டு சைட் பை சைடாக உங்களோட பர்பஸும் உங்களோட வாழ்க்கை நோக்கத்தை தேட ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு பெரிய புரிதலே கிடைக்கும் லைஃப்பில். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு சர்க்கிளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஜாப்பாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு விஷயமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத இடத்துல இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அதை விட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே நீங்கள் கொஞ்ச நாள் உங்களை சிந்திச்சு பாருங்கள், உங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு என்ன வரும், என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வரும். நீங்கள் ஒரு சர்க்கிளில் இருந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு மக்களோட எண்ணங்களும் அவங்களோட தாட் ப்ராசஸும் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த வைப் உங்களுக்கு செட் ஆகாமல் கூட போகலாம். நிறைய பேர் பாசிட்டிவாக இருப்பாங்க, நிறைய பேர் நெகட்டிவாக இருப்பாங்க. இப்போ நிறையா உங்களை சூழ்ந்து நெகட்டிவ் மக்கள் இருந்தாங்க அப்படின்னா உங்களோட தாட் ப்ராசஸ்
நர்வ்ஸும் அந்த மாதிரி தான் திங்கிங் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வந்துடுங்க. ஸோ உங்களுக்கான ஒரு டைரக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணும்போது தான் உங்களோட வாழ்க்கை நோக்கத்தை வந்து எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இதுதான் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்க வரும்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.